இயக்குனர் பீம்சிங்கின் பாவரிசை படங்களில் படிக்காத மேதை ஒரு அருமையான ஒரு படம். வங்காள கதையை தமிழில் மிக அழகாக பொருத்தி மிக அழகாக உருவாக்கியிருந்தார் பீம்சிங். 1960ஆம் ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று மாபெரும் பாராட்டை பெற்ற திரைப்படமாக அமைந்தது படிக்காத மேதை. இதில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் சிவாஜி கணேசன், ரங்காராவ், அசோகன், TR ராமச்சந்திரன், முத்துராமன், கண்ணம்பா, சவுகார் ஜானகி, சந்தியா, ஜெயலலிதா அம்மாவின் அம்மா, EV சரோஜா மற்றும் பலர். கதை ஆஷா பூர்ணாதேவி. வங்காள கதை இது. வசனம் KS கோபாலகிருஷ்ணன். பாடல்கள் மகாகவி பாரதியார், மருதகாசி கண்ணதாசன். தயாரிப்பு பாலா மூவிஸ். டைரக்ஷன் பீம்சிங். இந்த படத்தின் பெரும் வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. கதையின் கருவை அப்படியே படம் பிடிப்பது போல பாடலை அப்படியே அமைத்திருந்தார்கள். அந்த பாடல் படம் முழுக்க முக்கியமான காட்சிகளில் பின்னணி இசையாக வெளிப்பட்டு உள்ளத்தை தொடும் விதத்தில் இசை மேதை KV மகாதேவன் அமைத்திருந்தார் பாடலை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் கிடையாது, சீவி முடிச்சு சிங்க அரைச்சி செவந்த நெத்தியில் பொட்டும் வச்சி, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. கதைக்கு ஏற்ற பொருத்தமான இந்த பாடல்களோடு சேர்ந்து பக்கத்திலே கன்னி பெண்ணி இருக்கு என்கின்ற பாடலும் தனித்தன்மையுடன் பார்ப்பவர்களை முணுமுணுக்க வைத்தது. இந்த பாடல்கள் படத்தின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கதை ஓட்டத்தில் உள்ள பிரச்சனையை அழகாக சொல்லியிருந்தது. படிக்காத மேதையின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். ராவ் பகதூர் சந்திரசேகர் பெரிய பணக்காரர். பங்கு மார்க்கெட்டில் அவர் பணத்தை குவித்து கொண்டிருந்தார். அவருக்கு 3 பையன்கள், 2 பெண்கள். அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக ரங்கன் என்ற ஒரு வேலைக்காரன். வெள்ளை உள்ளம் கொண்டவன், படிக்காதவன். ராவ் பகதூரும் மனைவியும் தான் அவனுக்கு உலகம். அவனுக்கு லட்சுமி என்ற பெண்ணை மணமுடித்து வைக்கிறார்கள் ராவ் பகதூரும் அவர் மனைவியும். அவர்களின் கடைசி மகள் கீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். நிச்சயதார்த்தம் நடக்கிறது. பங்கு மார்க்கெட் வீழ்ச்சி என்ற அதிர்ச்சியான செய்தி வரவே அந்த ராவ் பகதூரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் திடீரென்று கடனாளி ஆகிறார். இந்த நிலையை கண்டு மாப்பிள்ளை வீட்டார் பெண் வேண்டாம் என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அவர் மகன்கள் 3 ஒதுங்கி விடுகின்றனர். ரங்கன் மட்டும் அவருக்கு ஆதரவாக உடன் இருக்கின்றான். தங்கையின் திருமணத்தை நடத்தி வைக்க மகன்கள், அதாவது அண்ணன்கள் முன்வராத நிலையில் வேலைக்காரன் ரங்கன் அதை கையில் எடுக்கின்றான். ரங்கனையும் அவர் மனைவியையும் அவமதிக்கிறார்கள் ராவ் பகதூரின் பிள்ளைகள். ரங்கன் மனைவியோ பழிச்சொல்லுடன் இங்கே இருக்க வேண்டாம் என்று ரங்கனிடம் வற்புறுத்துகிறாள். ராவ் பகதூரும் அவரது மனைவியும் மனமில்லாமல் ரங்கனையும் அவர் மனைவியையும் வீட்டை விட்டு அனுப்புகிறார்கள். வெளி உலகம் என்னவென்றே தெரியாத ரங்கன் பலவிதமான மனிதர்களையும் புதிய அனுபவங்களை சந்திக்கின்றான். கடினமான ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கு அவனுக்கு கிடைக்கும் பணத்தில் கொண்டு எப்போதுமே சிகரெட் பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகிறான். ராவ் பகதூருக்கு சிகரெட் வாங்கி கொண்டு அவரை பார்க்க ஓடி வருகிறான். பணத்தை இப்படி பாழாக்கிடாதடா, 4 காசு கிடைத்தால் சேர்த்து வை என்று சொல்லி அவனை புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறார் ராவ் பகதூர். வேதனை அடைந்த ரங்கன் அழுது கொண்டே வெளியே வருகிறான். ராவ் பகதூரின் பேரன் செய்த மோசடி குறித்த ஒரு மார்வாடி வழக்கு தொடரப் போவதாக ராவ் பகதூரிடம் பயமுறுத்துகின்றான். அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அதிர்ச்சியால் ராவ் பகதூர் மரணமடைகின்றார். அவரது பங்களா ஏலத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. பிள்ளைகள் எந்த கவலையும் படாமல் ஜாலியாக இருக்கிறார்கள். அப்பாவின் பங்களா போனால் என்ன, அப்பாவே போனால் என்ன என்று இருப்பது போல அவர்கள் ஜாலியாக இருக்கின்றார்கள். ஆனால் விசுவாசமான வேலைக்காரன் ரங்கன் துணிந்து செய்கின்றான். ராவ் பகதூர் கடைசி மகன் திருமணம் நடக்கிறது. அவரது வீடு ஏலத்திற்கு இருந்து மீட்கப்படுகிறது. அவனது அன்புள்ளத்தை
கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். படிக்காத மேதை ரங்கனின் முதலாளி விசுவாசம் கண்டு ஊரே அவனை பாராட்டுகிறது. சிவாஜி விசுவாசமான வெகுளி வேலைக்காரன் ரங்கனாக கதாபாத்திரத்தில் வாழ்ந்து காட்டியிருப்பார். உடன் அவரது மனைவி சவுகார் ஜானகி அவருக்கு ஈடு கொடுத்து சிறப்பாக நடித்திருப்பார். ராவ் பகதூராக ரங்கராவும் அவரது மனைவியாக கண்ணம்பாவும் நடித்திருந்தனர். படத்தின் ஒவ்வொரு காட்சியும் பெரிய குடும்பங்களும் அதில் நடக்கின்ற சில மாமியார் மருமகள்கள் எப்படி மாமியாரை மதிக்கின்றார்கள், மகன்கள் எப்படி அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை மிக அழகாக இந்த படத்தின் மூலம் பதிவு செய்திருந்தார் இயக்குனர் பீம்சிங். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள, விசுவாசமான ஒரு வேலைக்காரனை பற்றி தெரிந்து கொள்ள படிக்காத மேதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.